சிவாய நமஹ. ஆதிசைவர் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடியதான விஸ்வாவசு வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. ஏன் அப்படின்னா நவகிரகங்களிலே சனி பகவான் தான் ரொம்ப பொறுமையாக ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சஞ்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு நபர். அதாவது சற்றே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருடங்கள் ஆகும் அவருடைய ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அவர் நம்ம ராசியில் இருக்கிறதுக்கு முன்னாடி ராசி, நம்ம ராசிக்கு வர்றது, நம்ம ராசிக்கிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறது அப்படின்னு இந்த 7.5 வருடம் போகுது இல்லைங்களா. அதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படியாக இந்த சனி பயிற்சி இப்போ இந்த வருடம் நடக்குதுங்க. இப்படியான இந்த சனி பயிற்சினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சனி பயிற்சி நடக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய முறைப்படியான ஒரு சனி பயிற்சி. நல்லா புரிஞ்சுங்க, வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பெரும்பாலும் அநேகமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோவில்களிலும், முக்கியமாக நவக்கிரக கோவில்கள், திருநள்ளாறு கோவில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லேயும் இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதனால் நாம் பெரும்பாலும் அனுஷ்டிக்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் வாக்கிய முறைப்படியான இந்த சனி பயிற்சிங்கிறது தான் இந்த தேதி. ஆல்ரெடி திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி நடந்துருச்சு, அது வேறு. அதனால் வாக்கிய முறைப்படி என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள், அவனுக்கு ஏற்படக்கூடியதான திடீர் விதமான மாற்றங்கள், விபத்துக்கள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணக்கர்த்தாவாக சனி பகவான் இருக்காருங்க. அதனால் சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியமானது. அதே மாதிரி இந்த சனி பகவானினுடைய நாள் அப்படிங்கிறதுல தான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்றைக்கி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா அன்றைய தினம் ஒரு துடக்கான நாள். அதனால் அன்றைய தினம்ங்கிறதுல நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேணும் அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அன்றைய தினம் அதிகமாக பெருமாளை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க வச்ச ஒரு வகுப்பாக இருக்குது. அதே மாதிரி அந்த சனி பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு நீண்ட ஆயுளை தரக்கூடியது. நமக்கிட்ட வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தரணும்னா அதுக்கு சனி பகவான். நல்ல இரும்பு சார்ந்த வியாபாரம் நல்லா செழுமையாகணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம். நல்ல ஒரு முதலீடு செய்திருக்கோம், அந்த முதலீடு நல்லா வியாபார அபிவிருத்தி ஆகணும், நிறையா நபர்கள் நம்மளை தேடி அந்த வேலைக்கு வரணும், நல்ல ஆட்கள் வேலைக்கு நம்ம அமர்த்த வேணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சனி பகவான் முக்கிய காரணகர்த்தாவாக வருகிறார். அதனால் சனி பகவான் நம்ம ஒரு முதலாளிக்கும் அந்த முதலாளித்துவமான அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளுக்கும் ஒரு நல்ல ஒரு பரஸ்பரம் அன்பு தரக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய அந்த பெயர்ச்சினாலே உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், இது என்ன மாதிரியான இம்பேக்ட் உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும், எதையெல்லாம் உங்களுக்கு நன்மைகள், எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களை செய்தால் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த சனி பயிற்சினால் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. சனி பயிற்சி கன்னி ராசிக்காரங்களை கண்டக சனியை ஏற்றி விடுது. கண்டக சனினா என்ன அப்படின்னா, 7ஆம் பாவத்திற்கு வரக்கூடியதான சனி பகவான். அது 7ஆம் பாவத்தை கண்டக சனின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 7ஆம் பாவம்ங்கிறது 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒரு மனிதனுக்கு மாரகத்தை தரக்கூடியதான ஒரு சந்திப்புகள். இந்த 2க்கான திசை 7க்கான திசை எப்போல்லாம் ஒன்று சேருதோ அப்போல்லாம் ஒரு நபருக்கு மரணத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படும். அப்போது அந்த 7ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக வருகிறது. அதனால தான் அந்த 7ஆம் பாவத்தில் வரக்கூடிய சனியை கண்டக சனி, கண்ட சனி அப்படிம்பாங்க. அப்படியான அந்த கண்ட சனி கன்னிராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இது ஆரம்பிச்சுட்டு போட்டோம் சாமி, நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது, கொஞ்சம் நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, இதில் நல்லது நிறையா இருக்குது. அதாவது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஸ்தானம், வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியதான அற்புதமான ஸ்தானம். பெரிய நல்ல விஷயங்கள் இருக்குது 7ஆம் பாவத்தில். அப்போது அந்த 7ஆம் பாவத்திலே சனி பகவான் வருகிறார். அது கன்னிராசிக்கு கண்டக சனி, அது ஒரு பக்கம். இதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு
11ஆம் இடத்திலே வருகிறார். கன்னிராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, ஒரு பெரிய நெம்புகோல், பெரிய ஒரு ஆதாரமாக ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கிறது யார் அப்படின்னா இப்போ குரு தான். அதனால் அந்த குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் பாவத்தினுடைய சனி பகவானை பார்க்கிறார். அது பார்க்கறதுனால சனி பகவானுடைய ஓரளவுக்கு அவருடைய பேட் வைபர்ஸ் எல்லாமே அப்படியே வைப் எல்லாமே ரெக்டிஃபை ஆகிடும். குட் வைப் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் கவலையே படாதீங்க. என்ன இதில் ஒரே ஒரு துர்பாக்கியம் அப்படின்னா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது அவர் வந்து மார்ச் மாதம் ஆகிறாருன்னா ஒரு மே மாதம்தான் அவர் வந்து மாறுறார். ஒரு 2 மாத காலம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதனால் இந்த 2 மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கன்னிராசிக்காரங்க ரொம்ப பதஷ்டப்படாமல் இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. நிதான செயல்பாடு நீடித்த வெற்றியை உங்களுக்கு உறுதியாக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பொருள் முதலீடுகள் செய்கிறது, வீடு வாங்கிறது, அல்லது ஒரு கல்யாணம் பேசி முடிக்கிறது, குடும்பத்திலே யாருக்காவது கல்யாணத்தை செய்து வைப்பது, அல்லது நீங்களே கூட கல்யாணம் செய்வது, மன விருப்பப்படி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. கொஞ்சம் போல்டான டிசிஷன் எடுக்கிறதுலாம் இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ஜூன் மாதத்தில் அந்த முடிவெல்லாம் எடுங்க. இந்த முடிவுக்கு ஒரு 3 மாதம் தள்ளி போட போகிறீங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த 3 மாதம் கழித்து நீங்கள் அதை செய்யணும் பட்சத்தில் அதில் உங்களுக்கு நல்லதான ஒரு புரிவு அதில் ஏற்படும், நல்ல உணர்வுகள் அதில் வெளிப்படுத்துவீங்க. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் அதை திரும்பவும் சொல்கிறேன். அதனால் கன்னிராசிக்காரங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. படன்னு முடிவு எடுக்காமல் நிதானமாக எடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளும் போதும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு ரொம்ப எளிமைங்க. விநாயகர் வேண்டிய சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயர் சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு 5 தடவை அப்படி குட்டினீங்கன்னா போகிறோம். பிள்ளையார் அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு முன்பாக உங்கள் வீடு பக்கத்தில் கூட ஒரு பிள்ளையார் கோவில், இந்த பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு 16 தோப்புக்காரனை போட்டு ஒரு தேங்காய், சூர தேங்காய் உடைச்சிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப அமோகமான வெற்றிகள், குடும்பத்திலே நல்ல சௌக்கியங்கள், இகபரமான பல ஏற்றங்கள், வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். சிவாய நமக.